ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 11th வீக் டே 5 நைட் ஓட்டர்ஸை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு மட்டுமே எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கமெண்ட் செக்ஷனில் எப்படிலாம் போகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குன்னு இல்லை, ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் குறைச்சதுன்ற ஒரு காரணத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் போச்சு. இப்போ அதுக்கு ஒரு ரிப்ளையாக ஒரு சர்க்குலர் வந்துருச்சு, பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. ஒன்றுமே இல்லை, வெளியில் ஹவுஸ்மேட்ஸ் படுத்ததுனால தான் அந்த நாயை குறைச்சிருக்கு. ஆனால் அதை எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றி திரித்து பேச முடியுமோ பிரித்து பேசி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த இது வந்துருச்சு. இப்போ கொட்டின வார்த்தையெல்லாம் வந்து அள்ள முடியுமா? ஸோ இதுக்கப்புறமா தயவு செஞ்சு சிந்திச்சு பேசுங்க. ஏன்னா எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் எ ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. நம்மலாம் பண்ணுறதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அதுதான் என்னோடய இது, சரிங்களா? சும்மா கிடையாது, நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லை, நம்ம மனசாட்சிக்கும் மேலே இருக்கிற அவனுக்கும் பயந்தாவே போதும். மேலே இருக்கிற அவன் கூட ஒரு சில பேருக்கு மூட நம்பிக்கை அப்படி சொல்லுவாங்க. நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பயந்தாவே போதுன்றதை என்னோட கருத்து. சரி, இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,68,238 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.37. ஸோ திவ்யா வந்து இன்றைக்கி கமருதீன் அந்த போட்டியில் வெற்றியை அடைஞ்ச உடனே ஜூமிங் பண்ணாங்க எடிட்டர் டீம். யாருக்குன்னா திவ்யா. ஏன்னா போன வாரம் தான் வந்து சவால் விட்டுருந்தாங்க, நீ முதல் வந்து தலை ஆகிருக்கியா, நீலாம் பேசலாமா அப்படின்னு. தலை ஆகிட்டார், ரைட்டா? ரெண்டாவது பேசுறதுனா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 99,490 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.05. ஸோ கமருதீன் தரமான ஒரு சம்பவம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் தலையானது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஹேட்ஸாக சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் அவரோட மனநிலைமை வந்து ஜிக்ஸாக்லேயே இருக்குது. அதை கொஞ்சம் ஒருங்கிணைப்படுத்த நல்லாயிருக்கும். மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 91,240 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.05. அரோரா கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறாரில்ல பிக் பாஸ், எனக்குமே அந்த தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அரோரா வந்துட்டு அவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வடை சொல்கிறாங்க. இவரும் சேர்ந்து சொல்லுங்கன்றாரு. பரவாயில்ல, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்றாரு. ரைட்டு, நல்லா இருந்தால் சரி தான். அது மட்டும் இல்லாமல் அரோராக்கு எப்படிங்க இவ்வளோ ஓட்டு வருது? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாலாவது பேசுகிறதுனா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 85,275 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.33. ஸோ விஜய் பார்வதி தரமான ஒரு சம்பவத்தை வந்துட்டு எதிர்கொள்ள போகிறாங்க ஃப்ரீ டாஸ்கில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மறுபடியும் தலை டாஸ்க்கு. போன வாட்டி தலை டாஸ்கில் கமருதீன் ஒரு சில விஷயங்கள் பண்ணார், அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு. இந்த வாட்டியும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஸ்லிப்பான உடனே தூக்குவாரும் பார்த்தா போயிட்டு அந்த பலூனை மிதித்த உடனே அவங்க மனசு வந்து அப்படியே பஞ்சு அவங்க மனசையே மிதித்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா வேறு வராங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அஞ்சாவது பேஸ் பார்த்தா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 74,845 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.06. சூப்பராக இன்றைக்கி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு கமருதீன் சொன்னார். செம, நான் கிளாப் பண்ணேன். காரணம் சொல்லுங்கன்னொன்னே அந்த பிளாஸ்டர் எடுத்து விஜய் பார்வதி வாயில் ஓட்டிங்களா, சூப்பர் அப்படின்னார். இதான் ரீசனா? வேறு இந்த டாஸ்கில் அவர் என்னென்ன பண்ணார் அதெல்லாம் இல்லை. சூப்பர். சரி, ஆறாவது பேசுறதுனா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 65,339 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.91. ஸோ சாண்ட்ரா இன்றைக்கி மறுபடியும் சிறையில் அடைக்கப்பட்டார். அன்பு கேங்கோட ஒரு விஷயத்தால், சரியாலன்னு சொல்லலாம். அடுத்தது 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 54,711 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.62. இந்த வயசுலும் கமருதீனுக்கு ஈக்குவலாக ஒரு சம்பவம் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்ம ஆட்ஸை சொல்லி ஆகணும். ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு திறமை வேணும். அது கனிக்கிட்ட இருக்குது. இன்னும் ஒன்று கொஞ்சம் வாய் மட்டும்தான் நீளம். அதுவும் விக்ரம் கூட சேர்ந்து ஒரு சில ட்ராமாலாம் பண்ணுறாங்க, அதை குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். அடுத்தது 8வது பேசுகிற அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 52,396 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.34. ஸோ அமித் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல நண்பனுங்க. இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சா நம்ம லைஃப்பில் வந்து எதை வேணால் சாதிக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாரு. விஜய் பார்வதி போகும்போது எதை எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லையோ, அமித்தோட நட்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. 9வது பேசுகிறேன் சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 52,270 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.33. நேற்று ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரொம்ப நேரம் எழுதிட்டு இருந்தாங்க, கூட விக்ரம் இருந்தார். இந்த விஷயங்கள் இது வெளியே ஏதாவது வந்துச்சா ஒன்றுமே வரல. இதே இடத்துல விஜய் பார்வதியும் நம்ம கமருதீன் இருந்திருந்தால் இந்நேரம் எவ்வளோ திருச்சி பேசியிருப்பாங்களே. சரி, அடுத்தது 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,239 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.03. எஃப்ஜே இன்றைக்கி தான் உருப்படியாக ஒரு விஷயத்தை பண்ணார். அதாவது விக்ரமோட முகத்தை கிழிச்சார். சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதர் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 32,237 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.9. ஆதர் தான் இந்த வாரம் கண்டிப்பாக போகிறாங்க. ஆனால் போகும்போது அவங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க்கு 24 மணி நேரத்தில் அவங்களுடைய ஃபேமிலி இருக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு.
ஆனால் என்ன பிரயோஜனம்? ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் நடக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு தான் அது தெரியும். இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8,25,880 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.